நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதாந்த தேசிகன் பரமவரத்திற்கு போனால் என்ன செய்வேன்னு ஒரு வார்த்தை சொல்றார். அதுதான் பெருமை. தமிழ் என்பதை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறோம், தமிழ் நமக்கு எந்த அளவுக்கு உயிர் மூச்சாக திகழ்கிறது என்பதற்கு ஒரு வாக்கியம். ஃபாரின் போனால் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, ஃபாரின் போனால் என்ன சார் பண்ணுவேன்? முழு பேண்ட்டை, முக்கா பேண்ட்டா, அரை பேண்ட்டா, கால் பேண்ட்டா மாற்றிப்பேன். இப்போ அழகாக நெத்திக்கிட்டுக்கிறதுலாம் அப்போ அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் 2-3 கார் வாங்குவேன், 2-3 வீடு வாங்குவேன், என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி வைகுண்டத்திற்கு போனால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டால், வேதாந்த தேசிகன் சொன்னார், வைகுண்டத்திற்கு போனாலும் எங்கள் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமான தமிழ் பல்லாண்டை பாடித்தான் பெருமானையே சேவிப்போம், பல்லாண்டும் பல்லாண்டு பாடுவோமே. அங்க போனாலும் நாங்கள் இந்த சம்ஸ்கிருத வேதமோ இல்லை சாம வேதமோ கூட சொல்ல மாட்டோம், பல்லாண்டும் பல்லாண்டு பாடுவோமேன்னு அவனை பல்லாண்டு பாடித்தான் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வோமே தவிர வேற ஒன்றும் பண்ணவே மாட்டோம். அத்தகைய தேசிகனுக்கு ஒரு பெருமை உண்டு. இந்த திருத்தலத்தில் திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளை குறித்து பாடியிருக்கிறார். சுவாமி கூரத்தாழ்வான் வரதராஜ பெருமாளை குறித்து பாடியிருக்கிறார். சுவாமி மணவாள மாமணிகள் அத்தியாச்சரியமாக ஸ்லோகங்களினாலே வரதராஜ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். பல ஆச்சாரிகள் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். அதில் தேசிகன் தமிழ் பிரபந்தங்களினாலேயும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ஏன்னா வேதாந்த தேசிகன்னா யாரோ வடமொழி அறிஞர், அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஞானம் சித்திக்கணும், உண்மையிலேயே நல்ல பக்தி சித்திக்கணும்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். ஒரு ஷேர் ஆட்டோவில் 5 ரூபா கொடுத்தேன்னா தூப்புல் அப்படின்னு போய் கேளுங்கோ, விளக்கொளி தூப்புல்னு கேளுங்கோ. தூய தர்ப்பங்கள் நிறைந்த க்ஷேத்திரமா, உத்தமமான தர்ப்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம். தீப பிரகாசன் என்னும் எம்பெருமான் வரதராஜ பெருமாள் அங்கங்கே கோவில் கட்டி வச்சிருப்பா. ஸ்ரீனிவாசனுக்கு கணக்கில் அடங்காத கோவில்கள் நிறைய உண்டு, அது பாட்டுக்கு அந்த கோவில்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. ரங்கநாதனுக்கு கோவில்கள் உண்டு. ஆனால் திவிதேசத்தில் எங்கே போய் தேடினாலும் தீப பிரகாசன் என்னும் திருநாமத்துடன் எம்பெருமானை சேவிக்கவே முடியாது, யதோக்தகாரி என்னும் திருநாமத்துடன் எம்பெருமானை சேவிக்கவே முடியாது. அந்த 2 பெருமை இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு பக்கம் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள், இன்னொரு பக்கம் தீப பிரகாசன் விளக்கொளி ஞானத்தை நமக்கு அருளக்கூடியவன். அவன் தன் திருவடிவாரத்தில் அவனுடைய சன்னிதானத்திலேயே வேதாந்த தேசிகனுக்கு தமிழ் தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. சாட்சாத் கல்விக்கு அதிதேவதையான ஹயக்ரீவமூர்த்தியினுடைய அம்சமாகத்தான் அந்த சுவாமியை எல்லாரும் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அவர் சொல்றார், அவர் பாசுரம் எழுதியிருக்கார், அதற்கு தேசிக பிரபந்தம் என்பது பெயர். அவருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு என்ன பேரு? தேசிக பிரபந்தங்கள் பேரு. அந்த தேசிக பிரபந்தத்தில் காஞ்சி மகாத்மியத்தை பாடியிருக்கார். மெய் விரத மான்மியம் என்பது பெயர். அழகான தமிழ். மெய் விரத மான்மியம். மான்மியம்னா மாகாத்மியம், மாகாத்மியத்தை தமிழ்ல மான்மியம். மெய் விரதம், மெய்னா உண்மை, உண்மைனா சத்தியம், சத்தியவிரத க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். பிரம்மாண்ட புராணத்தில் வரதராஜ பெருமாள் எப்படி இங்கு ஆவிர்பவித்தார், எப்படி பிரம்மதேவர் யாகம் செய்தார், அந்த யாகத்தினுடைய பயன் எவ்விதம் நமக்கு சித்தித்தது என்பதை காண்பிப்பதற்காக வேதாந்த தேசிகன் ஹஸ்திகிரி மகாத்மியம் அலைஸ் மெய்விரத மான்மியம் என்பதாக ஒரு பிரபந்தம் எழுதியிருக்கார். அந்த பிரபந்தத்தில் வரக்கூடிய சந்தஸை நாம் இப்போ பார்க்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். திவ்ய பிரபந்தங்களை போன்று தேசிக பிரபந்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய தெய்வீகமான சந்தஸ், அதை பார்க்க போகிறோம். ஒரு சமயம் பிரம்மதேவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்தது. நமக்கு கர்வம் வந்தால் ஒரு மண்டையோட போச்சு, பிரம்மதேவருக்கு கர்வம் வந்தால் 4 மண்டை. அவருக்கு எப்படி இருக்கும்? பிரம்மதேவருக்கு, நான் பெரிய போஸ்டில் இருக்கேன், நான் பிரம்மாவாயிட்டேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் என்ன நினைச்சாலும் எனக்கு சித்திக்கும் நினைச்சுண்டு தவம் பண்ண ஆரம்பித்தார் பிரம்மதேவர். தவம் பண்ணுறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை சுவாமி. ஒரு 10 நிமிஷம் அசையாமல் சேரில் உட்கார முடியுமா நம்மளால? கொஞ்சம் முன்னாடி சரிவோம், அப்புறம் பின்னாடி எழுந்து உட்காந்துப்போம், அப்புறம் பின்னாடி இருக்கிறவா கண்டுக்கலனா கொஞ்சம் அவ மேலே சார ஆரம்பிப்போம், இல்லை இந்த சைடு சாஞ்சு விழுவோம். எப்படி தானே உபன்யாசம் முடிஞ்ச பிறகு நீ எழுப்பிடுவார்னு பக்கத்தில் இருக்கிற பேரில் ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு. இதுவே நம்மால் முடியாத பட்சத்தில் தவம் செய்ய முடியுமா? பிரம்மதேவர் உட்கார்ந்தார். யமரியமாசன பிராணாயம பிரத்யாகார தாரண தியான சமாதின்னு அஷ்டாங்க யோகம்னு பேர். இதுக்கு அஷ்டாங்க யோகம் சித்தமா? சாத்தியமே இல்லை. நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காது. நான் இப்படி உட்காந்து உபன்யாசம் பண்ணுறேன், எல்லாரும் சேர்மன்களே தான், எல்லாரும் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கேட்குறோம். இதே பக்தி திருவிழாவில் வரவாளுக்கு சேர் கிடையாது, கீழே உட்கார்ந்து தான் சப்பளாங்கோல் போட்டு உட்காந்து உபன்யாசம் கேட்கணும்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் டிவியில் கேமராவை பார்த்து பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்க முடியுமே தவிர எதிர யாரும் இருக்க மாட்டான்.
மகாஜனங்களே ஸ்டூடியோவில் பண்ணுறோம் பாருங்க, அதே மாதிரி தான் பண்ண முடியும். எதிர யாரும் இருக்க முடியாது. காரணம் என்ன? இப்போ நம்முடைய தேகஸ்திதி அனைத்தும் மாறிவிட்டது. கீழே உட்கார முடியல, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா மறுபடியும் உட்கார முடியல. இது எத்தனையோ காம்ப்ளிகேஷன்ஸ். அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. பிரம்மதேவர் தான் யாகம் பண்ணணும், தான் தவம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். பிரம்மதேவரால் முடியல. ஏன் முடியல அப்படின்னு கேட்டா, ராகாதி தூஷிதே சித்தே நாஸ்பதி குருதே ஹரிஹி. நம்மால முடியும், நான் பண்ணிடுவேன், எனக்கு சக்தி இருக்கு, என்னால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா பெருமாள் அவன் தலையில் ஒரு ஆணி அடிப்பார். அவன் தலையில் ஒரு ஆணி அடிப்பார். பிரம்மாவுக்கு 4 ஆணி அடித்தார், ஒன்றும் பண்ண முடியல. ஓன் அழுதான். எப்படி அழுதான்? அம்புலி வேண்டிய பாலனை போன்று அழுதனே. இந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கச்சே, சந்தமாமாரேரே சந்தமாமாரேன்னு இந்த நிலாவை கை காட்டி அழைக்கிறதோ இல்லையோ, கிடைக்குமா நிலா கையில்? குழந்தைக்கு அது சாத்தியமா? அந்த மாதிரி பிரம்மா அழுதான். ஆனால் அவனுக்கு சாதிக்க முடியல. அப்போ ஆகாசவாணி சொல்லித்து, அப்பா நீ 1000 அஸ்வமேர யாகம் பண்ணினால்தான் உன்னுடைய டிப்ரெஷன்லேருந்து உனக்கு ரிலீஸ் அப்படின்ட்டு. 1000 அஸ்வமேர யாகம்னா என்ன ஆச்சு, என்ன செலவு, எவ்வளோ டின்னு நெய் வாங்கணும், எவ்வளோ விறகு வாங்கணும், ரித்விக்குகளுக்கெல்லாம் எவ்வளோ சம்பாவனை கொடுக்கணும், எத்தனை பேருக்கு நான் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாச்சேன்னு பிரம்மா இன்னும் அழ ஆரம்பிச்சுட்டான். அதாவது சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், சொல்யூஷன் டஃப்பாக இருந்ததுன்னா பாருங்க. ஒருத்தருக்கு வீசிங் ட்ரபிள், ஒருத்தருக்கு ரொம்ப வீசிங், பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். டாக்டர்கிட்ட போனார். அந்த காலத்தில் வைத்தியர்கள்லாம் மருந்து கொடுப்பா, கூடவே மந்திரங்களையும் உபதேசம் பண்ணுவான். இவனுக்கு வீசிங் ட்ரபிள் உடனே டாக்டரை கூட்டார். ஏதோ மருந்து கொடுத்தார். கொடுத்துட்டு நான் உனக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறேன், அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுனார். சொல்லுங்க சுவாமி. ஜபம் பண்ணால் வீசிங் ட்ரபிள் போயிடுமா? கட்டாயம் போயிடும். மூச்சு திணறவே திணறாது. என்ன மந்திரம்? சஹஸ்ர மாலா மந்திரம்னு பேர். 1000 எழுத்துக்கள் தொகுதி கொண்ட ஒரு மந்திரம். 1000 எழுத்துக்கள் கொண்ட ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை ஒரே ஒரு தடவை மூச்சு விடாமல் ஜபம் பண்ணால் எல்லாம் சரியா போடுங்க. முடிஞ்சு போச்சு. இவன் போனதே மூச்சு திணறலுக்கு. 1000 எழுத்து கொண்ட மந்திரத்தை மூச்சு விடாமல் ஒரு தடவை ஜபம் பண்ணால் இனிமேல் மூச்சு விட்டா தானே மொத்தம் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி என்னால் முடியலையே, பகவத் சாட்சா்காரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டா நீ 1000 அஸ்வமேர யாகம் பண்ணுனா முடியவே முடியாதுன்னு பிரம்மா அழ ஆரம்பிச்சான். அப்போ ஆகாசவாணி சொல்லித்து, அப்பா சத்யவிரத க்ஷேத்திரம் என்பதாக ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் இருக்கு. அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா? ஒரு தடவை நல்ல காரியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தடவை நாம் செய்யக்கூடிய நற்காரியம் என்பது நமக்கு 1000 மடங்கு பலனை அளிக்கக்கூடியது. ஆகையால் அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்திற்கு செல்வாயாக. அங்க அனந்தசரஸ் என்னும் புண்ணிய புஷ்கரணி இருக்கு. இன்னைக்கும் போய் அந்த புஷ்கரணியில் சேவிக்கலாம். நல்லா சோப்பு போட்டு எல்லாரும் குளிச்சுட்டு இருப்பா. புஷ்கரணி புண்ணிய புஷ்கரணி. அந்த புண்ணிய புஷ்கரணி அனந்தசரஸ்ன்னு பேர் இருக்கு. அதனுடைய கரையில் ஓர் அழகிய சிறிய குன்று, அழகியதான மலை இருக்கு. நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவில் பழைய சீவர பரியந்தம் மலையே கிடையாது. இந்த சைடு போனால் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் செய்யாறுகிட்ட தான் மலை இருக்கு. இந்த லோக்கல் ஏரியாவில் மலையே கிடையாது. அது ஒன்று தான். ஆங்கிலத்தில் ஹில்லாக் அப்படி சொல்கிறோமோ இல்லையோ, அந்த ஹில்லாக் அழகான ஒரு சிறிய குன்று இருக்கு. அந்த குன்றை யாக குண்டமாக்கி கொண்டு, யாகவேதிகையாக்கி கொண்டு நீ ஒரு அஸ்வமேர யாகத்தை செய்தாயானால் அது 1000 அஸ்வமேர யாகத்தை செய்த பலன் உனக்கு அளிக்கும் அப்படின்னு பிரம்மதேவர் வந்தாருங்க. பிரம்மதேவர் வந்துட்டார். வந்த உடனே யாகம் ஆரம்பிக்கணும். வசிஷ்டர் முதலான மகர்ஷிகள் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. எல்லாருக்கும் இன்விடேஷன். யக்ஷ கிண்ணற கிம்புருஷ சித்த சாரண தேவ மனுஷன்னு எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியாச்சு. யாகம் ஆரம்பிக்கணும். விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அன்றைய தினத்தில் விஸ்வகர்மாவை அழைத்து இந்த நகரத்தை நிர்மாணம் செய்ய சொன்னார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஞ்சிபுரத்தில் வீதி அழகு தெரியுமோ இல்லையோ? காஞ்சிபுரத்துக்கு அழகே என்ன தெரியுமோ இல்லையோ? இதனுடைய விசாலமான அகன்ற வீதி தான். இந்த தட்டுமுட்டு சந்தே கிடையாது. தட்டுமுட்டு சந்து இருந்தால் கூட அது எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். ஏன் காரணம்னார், அது யார் பர்ஃபெக்டாக யார் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு? இன்ஜினியர் தேவலோக சிற்பி விஸ்வகர்மா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின காஞ்சியினுடைய ஸ்ட்ரக்சர் இன்னும் அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. அகன்ற வீதி, ராஜ வீதி ஒன்றும். வரதராஜ பெருமாள் 2 பக்கம் 18, 24 ஷான் கொடையை போட்டு வந்தால் கூட நடுவில் கேபிள் டிவி ஒயர் கூட தடுக்காது. அந்த அளவுக்கு விசாலமான வீதி, அவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த மாதிரி விஸ்வகர்மாவை கூட்டு ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ண சொல்லியாச்சு. யாகம் ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, பிரம்மாவுடைய ஒய்ஃப் அவர்கிட்ட சண்டை போட்டு கிளம்பிட்டான். சுவாமி அங்கேயுமானார். எல்லாம் அங்கேருந்து ஆரம்பம்.
அது பக்தி திருவிழாவில் சொன்னால் 10 பேருக்கு போய் சேரும் போது அப்படியா சுவாமி அவரே பிரம்மாவே அப்படி நாங்களும் பரவாயில்லன்னு சந்தோஷப்படலாம். ஒரு சாட்டிஸ்டிஃபிகேஷன் அவ்வளோதான். அந்த மாதிரி பிரம்மாவுக்கு அவருடைய மனைவி கூட இல்லை. யார் அவள்? சரஸ்வதி தேவி கூட இல்லை. ஏன் சரஸ்வதி தேவி கூட இல்லைன்னு, சரஸ்வதி தேவிக்கு ஏதோ பிரம்மா கிட்ட சண்டை. அவள் ஏதோ கேட்டா உல்டா புல்டா பரம்பரா சாமுத்திரிகா வஸ்திரகலா இது ஏதோ ஒரு ஐட்டம் கேட்டிருக்கா. நவராத்திரிக்கு கேட்டால் ஒரு தீபாவளினா தீபாவளிக்கு கிடைக்கல. அது போயிட்டு கிளம்பி போயிட்டா. அப்போ சரஸ்வதி இல்லாமல் யாகம் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஒரு பெரிய அழகான ஒரு விஷயம் புரியுதா. புருஷர்களும் இதை கேட்டு ஜாகிரதையாக இருக்கணும், லேடிஸ் இதை கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். என்னன்னா, எந்த ஒரு வைதீக காரியத்தை செய்வதற்கும் மனைவி அருகில் இல்லை என்றால் கணவனுக்கு அருகதை இல்லை. அப்போ மனைவி என்ன பண்ணணும்? ஓகே ப்ரொசீட் அப்படின்னு அனுமதி கொடுக்கணும். அவகிட்டேருந்து பர்மிஷன் வாங்கித்தான் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு அருகதை தவிர அவள் பர்மிஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது. இப்போ மனைவி என்ன பண்ணலாம்? இப்போ யாரும் ஏமாத்தாமல் எனக்கு பைசா கொடுத்தேன்னா, அந்த கார்டு கொஞ்சம் கொடுத்தேன்னா அதை தேய்ச்சிக்கிறேன், இல்லைனா நான் உங்களுக்கு பர்மிட் பண்ண மாட்டேன்ட்டாள்னா எதிர இருக்கிற வாத்தியார் உட்பட அப்படியே நிற்க வேண்டியது தான். வைதிக காரியம் நடக்கவே நடக்காது. இப்போ பிரம்மாவுக்கு பெரிய விஷயம் சரஸ்வதி வரணுமேன்னு போய் சரஸ்வதியை பிரார்த்தித்துவான்னு வசிஷ்டர் அனுப்புகிறேன். வசிஷ்டர் போறார். சரஸ்வதி நதிக்கரையில் சரஸ்வதி தவம் செய்து கொண்டிருக்கிறார். சரஸ்வதி நதிக்கரையில் சரஸ்வதி தவம் பண்ணிட்டு இருக்கா. வசிஷ்டர் போய் கூப்பிடுறார். வசிஷ்டர் பிரம்மாவுடைய பிள்ளையோ இல்லையோ, சரஸ்வதி தேவிக்கும் பிள்ளையோ இல்லையோ, அம்மா அவசியம் வரணும், அப்பா ஒரு பெரிய யஜ்யம் பண்ண போறார், அந்த யஜ்யத்தில் பகவானே ஆவிர்பவிக்க போறாராம். ஆகாசவாணி சொல்லித்து சத்யவிரத க்ஷேத்திரத்தில் அந்த யஜ்யம் நடக்கிறது, நீ கட்டாயம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோன்னு. கணவனுடைய நியாயமான தர்மானுஷ்டானத்தில் அழைக்காமலேயே மனைவி கலந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான தர்மம். இது அனந்தபத்ராம சொல்ல நினச்சிக்காதீங்கோ. ஒரு கிளி சொன்னாலும் ஒரு குழந்தை சொன்னாலும் நல்ல விஷயம் யார் சொன்னாலும் எடுத்துக்கணும். கணவன் செய்யக்கூடிய தர்மானுஷ்டானத்தில் அவர் அழைக்கிறார் அழைக்கவில்லை என்பதை எதிர்பாராமல் மனைவி பரிபூர்ணமான ஒத்துழைப்போட தான் பங்கெடுத்துக்கணும். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். தசரதர் அஸ்வமேத யாகம் பண்ண போகிறார். அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும். இது ராமாயணத்தில் ஒரு காட்சி. அப்போ முதல்ல மனைவி இருக்கணுமே, அதுவும் இவருக்கு 1க்கு 3 மனைவியாச்சே, அவளுடைய பர்மிஷன் தேவையாச்சேன்னு தசரதர் போய் அவகிட்ட சொல்கிறார். கௌசல்யா தேவி கிட்ட, அம்மா குழந்தை பிறக்க போகிறதாம், நமக்கு வசிஷ்டர் சொல்லியிருக்கார், நல்ல காரியம் நடக்க போகிறது, நான் ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. கௌசல்யா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நானே உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ரொம்ப நாளாச்சு நீங்கள் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி ஒன்றும் நல்ல காரியம் நடக்கவே இல்லையே நினச்சேன், நீங்கள் பண்ணுறேடா, அவசியம் நான் என்ன பண்ணணும், நான் கூட இருக்கணும், என்னென்ன பண்ணணும் என்பதாக கௌசல்யா தேவி கேட்கச்சேவே தசரதர் சந்தோஷப்பட்டார். அப்பாடா நமக்கு காரியம் சித்திச்சுடுத்து, வேற வேலை இல்லை, உடைய நித்தியம் வீட்டில் ததியாராதனை, 10 பேர் சாப்பிட வருவா, அவள் இலையெடுத்து எச்ச பிரட்டி நாம் அவளை கௌரவிக்கணும், அவளுக்கு சம்பாவனை பண்ணணும், ராத்திரி பகல் தூங்காமல் இருக்கணும், இதெல்லாம் ஒரு வேலையா? அப்படி சொன்னால் என்ன ஆகும்னார், ஆரம்பித்த காரியம் அப்படியே தடங்கலாகி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கௌசல்யா பரிபூர்ண சந்தோஷத்தோட தானா வாலண்டியரா வந்து நீங்கள் பண்ணுங்கண்ணா, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கௌசல்யா தேவி வந்தா பாருங்க. வால்மீகி சொல்றார், அருவருப்பு பாராட்டாமல் கௌசல்யா வந்தாள்னர். ஏன் அருவருப்புனர்? யாகத்தில் சில காரியங்கள் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும். குளிக்காமல் இருக்கணும், உடம்பெல்லாம் வெண்ணெயை தடவிக்கணும், ஸோ அரிச்சா சொரிஞ்சிக்க கூடாது, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் யாகத்தில் இருக்குது. அது எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் ஒரு தர்மபத்ரி தான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிச்சே ஓகேன்னு சொல்கிறான். அதுபோல் சரஸ்வதி வந்திருக்கணும். ஆனால் சரஸ்வதி நான் வர முடியாது, உங்கள் அப்பாவுக்கு வேணும்னா நான் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லு, இங்கே வந்து யாகம் பண்ண சொல்லினார். அம்மா இங்கே யாகம் பண்ணால் பலிக்காது, அங்கே தான் போய் பண்ணணும், அதனால் முடியாதுன்னு. இல்லைன்ட்டா சரஸ்வதி. பிரம்மா பார்த்தார், ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். இந்த மாதிரி மனைவிகள் குப்பித்தைகளாக இருந்தாள்னா அவளை தியாகம் பண்ணினா, அவளை விட்டுட்டா கூட தப்பு இல்லைன்றது சாஸ்திரம், அவளை விட்டாலும் தப்பு இல்லைன்றது சாஸ்திரம். ஆக பிரம்மா என்ன பண்ணார், தன்னுடைய மற்றொரு மனைவியான சாவித்ரி தேவியை கொண்டு யாகத்தை ஆரம்பிச்சுட்டு. அப்போ இந்த யாகத்திற்கு தேவர்களும் வந்திருக்கா, அசுராலும் வந்திருக்கா. அதில் அசுரர்களுக்கு மரியாதை சரியாக கிடைக்கல. ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு ஒன்று உண்டோ இல்லையோ, அவளுடைய கிரேடுக்கு தக்கபடி தானே ட்ரீட்மெண்ட்டு. அசுராளுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் இல்லை. அதில் அசுராளுக்கு கோபம் வந்தது. நேர அந்தணர்கள் வேஷமிட்டு கொண்டு சரஸ்வதி கிட்ட போனான். சரஸ்வதி கேட்குறா, நீங்களாம் யாகத்துக்கு போலியா? நாங்களாம் போல. ஏன்? நாங்களாம் உங்கள் கட்சி, நீங்கள் இல்லாமல் பிரம்மா யாகம் பண்ணுறதே எங்களுக்கு பிடிக்கல, ஆகையால் நாங்கள் அந்த யாகத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்.
என்னது யாகம் பண்றாரா? ஆமா பண்றாரு. யாரை வச்சு பண்றார்? இன்னொரு மனைவியான சாவித்ரி தேவியை வைத்துக்கொண்டு பண்ணுகிறார். அப்படியா, நான் என்ன பண்றேன் பார் என்பதாக அந்த யாகத்தை கெடுப்பதற்கு சரஸ்வதி ஒரு மாபெரும் நதியாக பிரவகித்தார்.